بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن இந்த நாளை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அதிகமான வேலைப்பளுகளுக்கு மத்தியிலே ஒரு வாரம் கடந்து செல்கிற நேரம் பகல் பொழுதில் நம்மளை கொஞ்சம் நிறுத்தாட்டி நம்முடைய வாழ்க்கையை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக அன்பு சகோதரர்களே, திருக்குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய பாடங்களை திருக்குர்ஆனில் நடத்துகிறான். முக்கியமான ஒரு சில பாடங்களை திரும்ப 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 அல்லாஹுடைய வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் ஒன்றுதான் சூரத்துல் பக்கராவை நாம் தொடங்குகிற நேரம் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கல்பு சம்பந்தமாக குர்ஆன் பேசுது. பெரும் பெரும் யுத்தங்களை பற்றி பேசுகிற நேரம், அஹ்ஸாப் போன்ற யுத்தங்களை பேசுகிற நேரம் ஒரு ரெண்டு வார்த்தைகள் யுத்தத்தை முடித்த திருக்குர்ஆன் அதில் இருந்து நெடிய, அதாவது ரொம்ப நீளமான ஆயத்துகளை கொண்டு கல்புகளை பேசுது. அஹ்ஸாப் யுத்தத்தை பற்றி, அகல் போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு போர். அந்த போர் சம்பந்தமாக ஒரு அத்தியாயம் இறங்குது, அஹ்ஸாப் என்று 33வது அத்தியாயத்தை நீங்கள் பிரட்டி பார்க்கலாம். அந்த அத்தியாயத்தில் ஒரு 2-3-4 ஆயத்துகள் மட்டும்தான் யுத்தத்தை பற்றி பேசும். அல்லாஹ் எப்படி யுத்தத்தை வெற்றி கொடுத்தான் என்றதை பேசும். அதுக்கு பிறகு முனாஃபிக்கள் அவங்களுடைய கல்பு எப்படி, மூமின்களுடைய கல்பு எப்படி என்பதை அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் திருக்குர்ஆனுடைய முக்கியமான ஒரு விஷயம்தான் கல்பு சம்பந்தமாக நமக்கு பேசி நமக்கு கற்றுத்தருவது. ஏனென்றா இந்த கல்பு தான் ஜன்னாவுக்கு குவாலிஃபைடா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். கல்பு, அதாவது ஒரு மனிதர் தொழுவார், அவருடைய உடல் தொழும், அவருடைய கல்பு தொழவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அவருடைய முகத்துக்கு திருப்பி அடிக்கப்படும். அவருடைய தொழுகை கபூலாக்கப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. மனிதனுடைய கரங்கள் தர்மம் செய்யும், அவருடைய கல்பு தர்மம் செய்யாவிட்டால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது. கல்புக்கு இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குது. உடல் ரீதியாக நிறைய பேர் செய்வதை நாம் பார்க்கலாம், வாயால் பேசுவார்கள், ஆனால் கல்பில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அறிவான். அந்த கல்மை தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் எங்களுக்கு ஜன்னாவுக்குரிய என்ட்ரி பாஸ் கிடைக்கும். ஜன்னாவுக்குள்ள நாம் நுழைய வேண்டுமாக இருந்தால் நம்முடைய கல்பு சுத்தமாகணும். திருக்குர்ஆனில் நாம் பார்க்கலாம், ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகையாளிகளுக்கு கேடா, தொழக்கூடியவர்களுக்கு ஜன்னா அதான வரணும். ஏன் தொழக்கூடியவர்களுக்கு கேடு? அந்த ஆயத்தை அதோட நிப்பாட்டல் அல்லாஹ். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் ரொம்ப பொடுபோக்காக தொழுகிறார்கள், அவர்கள் பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கு தொழுகிறார்கள். காமு குசாலா என்கிறான் அல்லாஹ். அந்த முனாஃபிக்கள் நிற்பார்கள், சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். முனாகஷா முனாஜா, அல்லாஹ்வோடு பேசுகிறோம், நம் தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறோம், ரப்புல் ஆலமீனுக்கு நாம் அடிபணிந்து விட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் தொழுவார்கள். அதனால் உடல் ரீதியாக ஒரு மனிதனுடைய அசைவுகளை வைத்து இதற்காக வேண்டி ஜன்னா என்று இஸ்லாம் சொல்லல. ஜன்னா என்பது கல்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று இஸ்லாம் பேசுது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எதை நாடிருக்கிறானோ அந்த விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து நாம் ஜன்னாவுக்குரிய கல்புதாரி கல்புகளுக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்மளே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இதை உங்களுக்கு பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். முதலாவது அம்சம், இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த துனியாவை பொறுத்தளவில் இந்த துனியா கல்புகளை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான். சாதாரணமாக நம்ம ஒரு வாகனம் எடுக்கிறோம், வாகனங்கள்ல பல தரங்கள் இருக்குது. அதில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா அந்த பென்ஸுக்குள் போகிற நேரம் ஏதாவது பாதையில் குழிகள் இருந்தால் கூட அதில் உள்ள ஷாக் அப்சார்பர் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை தாளாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏனென்றா அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி போகிறவருக்கு அந்த பிரயாணம் தெரியாத விதத்தில் ஒரு அறைக்குள் இருந்தால் அவர் எப்படி இருப்பாரோ 100 வேகத்தில் போகிற நேரம் அவர் அறையில் இருப்பற போன்றே இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்தால் அது அசையாமல் எப்படி இருக்குமோ, ஒரு அறையில் வைத்திருந்தால் எப்படியோ
அதே மாதிரி வேகமாக போகிற வாகனங்களுக்குள் அந்த கிளாஸ் தண்ணியை வைத்து காட்டுவார்கள். பாருங்கள் எப்படி இருக்குது கொட்டுதான். இவ்வளவு குவாலிட்டியாக சஸ்பென்ஷன்ஸ் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு காரை டிசைன் பண்ணி தருவார்களே. களைப்பு தெரியாமல் கொழும்புல இருந்து கல்முனை போகணுமா, இதாங்க வண்டி என்று டிசைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த வடிவமைப்பு தான் அந்த மனிதன் போகிற பிரயாணத்துக்கு ஒரு சொகுசை கிடைக்குது. இந்த துனியாவை பொறுத்தளவுல துனியாண்டா தாழ்ந்த இடம். இந்த மேலே இருந்து அல்லாஹ் எங்களை கீழே இறக்கி இருக்கிறான். இந்த துனியாவுடைய வடிவமைப்பை சிலர்கள் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த துனியாவை பற்றி திருக்குர்ஆன் திரும்ப 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 சொல்கிறது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் என்கிறது. காலச்சக்கரம் உருண்டோடும் என்கிறான் அல்லாஹ். காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம். இன்றைக்கு சிரிப்பு என்றால் நாளைக்கு கண்ணீர் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு சந்தோஷம் என்றால் நாளைக்கு கவலை என்கிறான் அல்லாஹ். நாளைக்கு பயம் வரும் என்றான். இந்த துனியாவை நாம் மேலோட்டமாக பார்த்தால் இது கல்பை உடைக்க கூடிய இடம். இதனுடைய டிசைன் எப்படி? மெர்சிடஸ் பென்ஸ் மாதிரி இல்லை. நாம் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக என்றென்றும் வாழணும் என்றால் அது இதுவல்ல இடம், அது ஜன்னா. ஜன்னாவுல எந்த பிரச்சனையும் இல்லை. துனியா எங்களுடைய கல்புகளை உடைக்கும். அவருடைய டிசைன் அப்படி. ரப்புல் ஆலமீன் இங்கே வாழுவதற்கு நம்மளை அனுப்பவில்லை. நம்மளை சோதித்து நம்முடைய கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்கி நமக்கு ஜன்னாவை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் பரீட்சை களமாக ஒரு பரீட்சை அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை எக்ஸாம் பண்ணி பார்க்கிறான். ஓஹோ, சரியா புரிகிறாயா, பிள்ளைகளை உணர்றாயா என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தந்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த கல்பு உடைந்து நொறுங்கி போகிற நேரம் சிலர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். சிலர்கள் கோபம் வருகிற நேரம் கொலை செய்கிறார்கள். ஆசை அதிகரிக்கிற நேரம் ஜினா செய்கிறார்கள். ஆசை அதிகரிக்கிற நேரம் தப்பான வியாபாரத்தை செய்தாவது வீடுகளை கட்டணும் என்று நினைக்கிறார்கள். இந்த கல்பை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியாத. ரப்பிடம் உதவி கேட்டு தான் கட்டுப்படுத்தணும். அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் முதல்ல புரியணும். எங்களுடைய கல்பு உடைந்து நொறுங்கிரும். இந்த துனியா அப்படித்தான். ஆசையாக பெற்றெடுக்கிற பிள்ளை பல காலம் கழித்து உங்க முகத்தில் கரிய பூசுற மாதிரி ஒரு வேலையை செய்திருப்பார். உங்களோட பேசவே மாட்டார், உங்களை விட்டு தூரமாகி விடுவார். அப்படி ஒரு நிலைமையில பல தகப்பன்மார்கள் கல்பு நொந்து நொறுங்கி போனதை நான் பார்க்கிறேன். இப்படி இந்த துனியாவில் நீங்கள் எதையெல்லாம் ஆசை வைத்தீர்களோ அவைகளில் எல்லாம் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் திருக்குர்ஆன் படித்து தருது. நம்மள உள்ள ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அதாவது புரிந்து கொள்வதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். படைத்து எல்லா அறிவையும் கொடுத்தான், எல்லா ஆற்றலையும் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குமார்களுக்கு முந்திய சமூகம். அவர்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவு இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சும்மா படைக்கல. ஹலக்து பியதி குன் ஃபயகுன் என்று சொல்லாம அல்லாஹ் ஆகு என்றால் ஆயிரும், குன் என்றால் ஆயிரும். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹலக்து பியதி, என் கரத்தால் ஆதத்தை படைத்தேன் என்கிறான். நெருக்கினான், ஆதத்தை வடிவமைத்தான். எல்லாம் சும்மா சவ்வாக்கு உங்க, அதாவது எல்லாத்தையும் அவனாக செய்தான். ரூஹை ஊதினான். எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். கொடுத்து விட்டு மலக்குமார்களை கூப்பிட்டான். கூப்பிட்டு விட்டு சொன்னான், ஆதமே وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அதாவது மலக்குமார்களை கூப்பிட்டு விட்டு சொன்னான், இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, எல்லாத்தையும் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்ற நேரம் மலக்குமார்களுக்கு தெரியல, அவர்களுக்கு புரியல. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு அவர்கள் பதில் கொடுத்த, ரப்பனா, இறைவா, எங்களுக்கு நீ எதை எங்களுக்கு சொல்லி தந்தாயோ அதை தவிர லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை படித்து தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற அறிவு இல்லையா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம்பி உம்பி அஸ்மாஇஹிம் ஃபலம்மா அம்பி, ஆதம் அதை சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ். ஃபலம்மா அம்பா உம்பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றாக சொல்கிற நேரம் ஒவ்வொன்றாக சொன்னார். அவருடைய அறிவு அப்படி இருந்தது. மனித குலத்தின் தந்தை அல்லாஹ் படைத்து விட்டு அவருடைய அறிவு ஆற்றலை காட்டிவிட்டு சொன்னான், பாருங்கள் அறிவை. வானலோகமே பிரமித்தது, புதிய படைப்பு. மலக்குமார்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு விளங்கல, இறைவாணி எங்களுக்கு இதை படித்து தரவில்லை, படித்து தந்தது எங்களுக்கு தெரியும், இது படித்து தரவில்லை. அவர்களுக்கு படித்து கொடுக்காத ஒன்றை இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்து கொடுத்து வானலோகத்தின் கௌரவிப்பு விழாவை அல்லாஹ் நடத்தினான். என்ன சொன்னான்? வைஸ்கால ரப்புக்கலில் மலாயிகத்தி, அதாவது மலக்குமார்களை அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான், சுஜூலி ஆதம்,
சுஜூது ஆதம், ஆதத்துக்கு சஜதா செய்யுங்கள் என்றான் அல்லாஹ். எல்லோரும் எல்லோரும் சஜதா செய்தார்கள். ஏன் சஜதா செய்தார்கள் தெரியுமா? அந்த அறிவை பார்த்து அசந்து போனார்கள். மனித குலம் எங்கேயோ போகும் என்கிற இண்டிகேஷன், சிக்னல் முதல் மனிதனில் அல்லாஹ் உருவாக்கினான். மிருகங்களுக்கு இல்லாத ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்தான். வான லோகத்தில் சஜதா நடந்தது. மலக்குமார்கள் ஒருவர் இருவர் அல்ல. மேலே இருந்து ஒரு வீடியோ கேமரா போடப்பட்டால் உங்களுக்கு தெரியும், சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்தால் எல்லா மலக்குமார்களும் சஜதாவில் விழுந்தார்கள். மனிதன் கௌரவிக்கப்பட்டான். ஒரே ஒரு இப்லீஸ் அவனை தவிர, அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் நிராகரித்தான், அவன் போய்விட்டான். அந்த கதை அல்ல இப்பொழுது நான் சொல்ல ஒரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கௌரவிப்பு விழா நடந்தது. நடந்ததுக்கு பிறகு அடுத்த பரிசோதனை அல்லாஹ் காட்டினான். ஃபர்ஸ்ட் சோதனை, ஆதம் நபி வெற்றி கொண்டார். என்ன? படித்து கொடுத்ததை புரிந்து ஆன்சர் பண்ணினார். கொஸ்டனுக்கு என்னன்னு கேட்டா மைக் என்று சொன்னார். தெளிவான ஞாபக சக்தி, அறிவு எல்லாமே வெளியானது. அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல அடுத்த விஷயத்தை அல்லாஹ் சோதித்தான், உணர்வு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ். செகண்ட் எக்ஸாமுக்கு அல்லாஹ் சொன்னான், போங்க. எங்க? நீங்க தனியா அல்ல, உங்க மனைவியோடு சேர்ந்து ஜன்னாவுக்குள்ள போங்க. ஜன்னாவுக்குள்ள நீங்க போய் இங்க வாழுங்க. நீங்க விரும்பியதை சாப்பிடுங்கன்றான் அல்லாஹ். விரும்பியதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு போய் சொன்னான், ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை கவனமா பாருங்க. இந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேருமே நெருங்காதீங்க. ஆணையும் பெண்ணையும் படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை சோடியாக மாற்றி அவர்களுக்கு இப்பொழுது சோதனை உண்டாக்கி காட்டுகிறான். ஆதமும் அவ்வாவும் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஆயத்தை தஃப்சீர், அதாவது சொல்லுகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மரத்தை அங்க வச்சிட்டு, தில்க ஷஜரா, அந்த மரத்தை கவனமா பாருங்க, அதுக்கு போக கூடாது. ஜன்னாவுல எத்தனை லட்சம் எத்தனை கோடி மரம் இருக்குன்னு அல்லாஹு ஆலம். ஆனா அல்லாஹ் ஒரு மரத்துக்கிட்ட போய் பெரிய அடையாளத்தை போட்டு ஹாதிஹி ஷஜரா கிட்ட கூட்டி போய், இதுதான் மரம், தெரியல என்று சொல்லக்கூடாது, தூரத்துல காட்டல, இதுதான் மரம் சொன்னான். நெருங்கிறாதீங்க. இப்போ உங்க எதிரியும் உங்களோட நிற்கிறான். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. அவன் உங்களை என்ன பண்ணுவான்? இந்த இடத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி செட்டப் பண்ணுவான். எதிரி புரிஞ்சுக்கோங்கன்றான். என்னாச்சு? ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஒரு வாளியை போட்டா எப்படி மெல்ல 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 இழுப்பாங்களோ தல்வா, ஃபதல்லாஹுமா பிகுரூர், மெல்ல மெல்ல ஒரு கயிறை கொண்டு இழுக்கிற மாதிரி அவன் மெல்ல ஒரே நாள்ல கொண்டு போய் ஆதம் இங்க நில்லுங்கன்னு சொல்லல, வகாஷமஹுமா, சத்தியம் பண்ணினான், நசிஹத் பண்ணினான், அந்த கூனா மலக்கைனி, ரெண்டு பேரும் மலக்கண்ட ஸ்டேஜுக்கு போயிருவீங்க அப்பா. அந்த சீக்ரெட் மரம் இது. மனிதனுக்குள்ள ஆசையை பயன்படுத்தினான். நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இங்க வாழணுமா? நீங்க டெம்பரரி, நீங்க படைக்க முன்னாடி நீங்க ஜன்னாவுக்கு டிரான்ஸ்ஃபர் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். மலக்குமார்களோட பேசுற நேரம், வைத் கால ரப்புகலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்டான், என்ன மனித குல இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில அவங்கள கலீஃபாவா மாத்த போறேன்னு சொன்ன உடனே, பூமியில அந்த தலைமுறையை உண்டாக்க போறேன்னு உடனே மலக்குமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ் ரத்தத்தை வெடிக்கக்கூடிய ஃபசாது பண்ணக்கூடிய அந்த கூட்டத்தையே அல்லாஹ் என்ன அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். அதனால அவங்க சொன்னாங்க, உடனடியாக அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக், யா அல்லாஹ் தஸ்பீஹில இருக்கிறோம், உண்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் யா அல்லாஹ், இவங்களை கொண்டு போய் பூமியில போட்டா என்ற மாதிரி மலக்குமார்கள் கேட்டார்கள். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் இந்த கொஸ்டனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில போட முன்னாடி கேட்டாங்க. அதனால வானலோகத்துக்கு தெரியும் இவர் பூமிக்குரிய கலீஃபா, பூமிக்கு தான் படைக்கப்பட்டார். ஷைத்தான் சொல்லுகிறான், இது டெம்பரரி, உங்களை கொண்டு போய் பூமியில இறக்கிடுவாங்க. இந்த மரத்தை சாப்பிட்டீங்கடா தொடர்ந்து இங்க இருக்கலாம், இதுதான் மரம். மனிதனுக்குள்ள ஆசையை பயன்படுத்தினான், மனிதனுக்குள்ள விஷயத்தை பயன்படுத்தினான், கிட்ட கூட்டி வந்தான், ஏவினான், அவர்கள் சாப்பிட்டார்கள். மனித குலத்தில் உள்ள ஆசையில ஏற்பட்ட பிரச்சனை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதத்தை என் கையால படைச்சேன், எல்லாம் ஓகே, உங்களை கௌரவித்தேன், கேவலமாக்கல உங்களை வானலோகத்துல, மனித குலத்தை ஒரு தாழ்ந்த ஒரு இடத்துக்கு போடல, உங்களை நல்ல கௌரவிச்சேன். யாரு மிஸ்டேக் என்று அல்லாஹ் கேட்கிறான். எங்க நீங்க ஆன்சர் பண்ற நேரம் சஜதா கிடைச்சிச்சு உங்களுக்கு, வானலோகம் உங்களை பேசியது, ஆனால் உங்க தப்பு என்ன? நான் வேணாம் என்று சொன்னேன், ஓடி வந்துட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், தில்கும் ஷஜரா,
ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன ஆயத்தில் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம். பிறகு கேட்கிறான், உங்க 2 பேருக்கு அந்த மரத்துக்கிட்ட போவேன்னு சொல்லலையா? அவர்கள் தப்பை செய்து விட்டார்கள், அவர்கள் உணர்ந்தார்கள், தப்புக்குரிய பதிலை உணர்ந்தார்கள், துடித்தார்கள். இறைவன் சொல்லிக் கொடுத்தான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இப்போ வந்துட்டியா அல்லாஹ், அவன் தான் இப்லீஸ், அவன் தான் பண்ணினா, அவன் தான் ஏமாத்தினான். நோ, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எப்படி சொல்லி கொடுக்கிறான்? எப்படி தௌபா செய்யணும், எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் தெரியாது. ஆதம் நபி கேட்கிற எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும், உன் மன்னிப்பை பெறுவது எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி கொடுக்கிறார். எப்படி சொல்? ரப்பனா என்று சொல்லுங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம். அவன் உங்களுக்கு அநியாயம் செஞ்சன்னு சொல்லாதீங்க. சைத்தான் செஞ்சா உங்களுக்கு அறிவு தரலையா, உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் தரலையா, அவன் உங்களை ஏமாத்தினான் என்று ஒரு அந்த ஆயத்தில் வரல. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம், இன்னொருத்தனை காட்டாதீங்க. வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாம் நஷ்டமடைந்து போய் விடுவோம் யா அல்லாஹ். இதுதான் ஆயத். அங்க எங்கேயுமே இப்லீஸ் மென்ஷன் ஆகல, ஷைத்தான் வரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை கவனமாக புரிந்துக்கோங்க. இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பூமிக்கு அனுப்புவதற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன? நீங்க அறிவுல சிறந்தவங்க, நீங்க ஏர் கண்டிஷனை கண்டுபிடிப்பீங்க, 100 அல்ல 200 மாடி கட்டுவீங்க, நீங்க ஆக அற்புதமான செயல்கள்லாம் செய்வீங்க. ஆனால் உங்களுடைய அறிவு உங்களுடைய காமத்தை அடக்குமான்னு கேட்டால், உங்களுடைய அறிவு உங்கள் ஆசையை கட்டுப்படுத்துமான்னு கேட்டால், உங்க அறிவு நீங்க செய்யக்கூடிய தப்புகளை தடுக்குமான்னு கேட்டால் இல்லை. அதனால் அல்லாஹ்வோட நெருங்கினால் எவ்வளவு நெருங்குறீர்களோ அப்பதான் உங்க கல்வி ஸ்ட்ரென்த் ஆகும் என்ற செய்தியைத்தான் இஸ்லாம் நமக்கு ஃபர்ஸ்டா படித்து தருது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இந்த கல்புடைய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எங்க கல்பு எந்த தரம், எவ்வளவு தொழுதும் வேலையில தப்பான வியாபாரம் என்று சொல்லுகிறேன்னு நமக்கு விட முடியவில்லை என்றால், தப்பான உறவுகள் இருந்து நமக்கு வெளியே போக முடியல, எங்க கல்பு ரெடி இல்லை ஜன்னாவுக்கு. இந்த ரஃபியார் நடந்ததுக்கு பிறகு திரும்ப அல்லாஹ் சொல்லுவான் ஜன்னா. உங்க கல்பு ரெடி, உங்க அறிவுக்கு ஜன்னா இல்ல. நீங்க டாக்டரா, அதுக்கு ஜன்னா இல்ல. நீங்க லாயரா, அதுக்கு ஜன்னா இல்ல. வானலோகத்தில் அந்த கௌரவிப்பு விழா நடத்தப்பட்டாச்சு. வலா யுஹீதுனஹு பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வலா யுஹீதுன பிஷைஇன். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அதாவது அவனுடைய இல்மை அவன் உங்களுக்கு லேசாக தருகிறான். அவன் நாடுற நேரம் கடத்துறான். ஓ இப்ப ஐடி டெக்னாலஜி அல்லாஹ் தர்றான். ஓ விமானத்துல பறக்கணும் அல்லாஹ் தர்றான். இந்த அறிவுக்காக ஜன்னா இல்ல, உங்க அடக்கத்துக்காக ஜன்னா. உங்களுக்கு மன்னிக்க முடியுமா அப்ப ஜன்னா, உங்களுக்கு அடக்க முடியுமா அப்ப ஜன்னா. இந்த சோதனையில் அல்லாஹ் ஸ்டேஜாக கொண்டு வருவான். ஸ்டேஜ் 1 சின்ன பிரச்சனை, ஸ்டேஜ் 2 ரெண்டாவது பிரச்சனை, ஸ்டேஜ் 3 பிரச்சனைகளை மெல்ல 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூட்டுவான். கூட்டி விட்டு அந்த கல்பை சரிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த கல்பு உடையும். அதாவது இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சு துடிச்சு போகிற கல்வி ஸ்ட்ரென்த்தாக நிற்க ஆரம்பிக்கும். ஜன்னாவுக்கு குவாலிஃபைடான கல்புகள், அவர்களுக்குள்ள பயம் வராது. பயம் இருந்தால் எதுக்கு பயம்? அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களே தவிர சின்ன சின்ன மெட்டர்களுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த துனியாவிலே அல்லாஹ் ஜல்லஷான் நிறைய நாம் நினைக்கிறோம்டா, எங்களுக்குள்ள பணம் வந்தா, எங்களுக்குள்ள செல்வாக்கு வந்தா, எங்களுக்குள்ள அதிகாரம் வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நினைக்கிறோம். இல்லை, இந்த கல்புல யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, கல்புகளை பெறட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்பை நிலைபெறச் செய்வாயாக என்று கேட்கணும். கல்புல தான் மேட்டர் இருக்குது. டயானா யார்? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் டயானாக்கு கொடுத்த செல்வாக்கு என்ன? பெக்கிங்ஹாம் மாளிகை. அந்த பேலஸை இந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு பேலஸை கண்டே இருக்க மாட்டார்கள். இன்றைக்கும் அமெரிக்கா தான் பொருளாதார வல்லுனர். ஆனால் இன்றைக்கும் சொல்லுவார்கள் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. இந்த பொருளாதாரத்தின் அதாவது கேபிட்டல் தலைநகரம் லண்டன் என்பார்கள். லண்டன் தான் பொருளாதாரத்தின் தலைநகரம். அவர்களுக்கு கொடுத்த எலிசபெத் மகாராணியுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி எவ்வளோ? இலங்கை, இந்தியா எல்லாத்தையும் கைப்பற்றிருந்தார்கள். சிங்களத்தில் சொல்லுவார்கள் ஹிரு நொபாசினாதிராஜ் என்பார்கள். சூரியன் மறையாத ஒரு பெரும் பலவந்தமான ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஏன் சூரியன் மறையாது என்றால், இந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்தால் அங்கே சூரியன் உதித்திருக்கும், அங்க சூரியன் மறைகிற நேரம் இந்த பக்கம் சூரியன் உதித்திருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பகுதியை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
அந்த வீட்டுக்கு மருமகளாக டயானா வருகிறாள். சார்ல்ஸுக்கு திருமணம் நடக்கிறது. உலகம் டயானாவை பார்த்தது, எந்த அளவு நேசித்தது. டயானாவை நேசிப்பதற்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. டயானா அரச ஃபேமிலி. மீடியாக்கள் டயானா போகிற இடம், டயானா வருகிற இடத்தை எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பித்தார்கள். மீடியாக்களில் பேசினார்கள். டயானா செத்து போன பிறகு டயானா உடுத்த ஆடைகளை ஏலம் போட்டார்கள். நாம் நினைக்க முடியாத பல மில்லியன் டாலர்ஸ்களுக்கு, நான் பல தௌசண்ட்ஸ் என்று சொல்லல, பல மில்லியன் டாலர்ஸ்களுக்கு டயானாவுடைய ஆடைகள் சேல் போனது நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கம்பெனி, அந்த ஆடை தயாரித்தவர்கள் அதை எவ்வளவுக்கு வித்தார்களோ அதை மாறி எத்தனையோ 100 மடங்குகள் விலைக்கு போட்டி போட்டார்கள் வாங்குவதற்கு. டயானாவிலே மயங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உங்க ஆசை சாதாரண 3 மாடி வீடு கட்டி ஒரு வாகனத்தை வீட்டு பக்கத்தில் வச்சு நிம்மதியா சந்தோஷமா தூங்கணும், இதுதான் ஆசை. இதுக்குத்தான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் என்று நினைக்கிறீங்க. ஓயாத அலைகள், அலைகள் ஓயாத மாதிரி பிரச்சனைகள் ஓயாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டயானா பெக்கிங்ஹாம் மாளிகைக்கு போனால், எல்லாத்தையும் போனால், இந்த நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு 4 மாடி வீடு 2 வாகனம் முன்னாடி என்பது டயானாவோட ஒப்பிட்டால் உங்களை மாதிரி லட்சம் மடங்கு முன்னேறி விட்டால் டயானாவுடைய குடும்பம். அவ்வளவு சல்லி இருந்த டயானாவுக்கு பெக்கிங்ஹாம் மாளிகை வேண்டாமா? அந்த வாழ்க்கை வேண்டாமாம்? அரச குடும்பம் வேணாமாம்? டயானா செத்து போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டொடி அல்ஃபியாட் என்ற ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். அவரோடு ரெஸ்டாரண்டில் இருந்து பயணம் மேற்கொள்கிற நேரம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்து செத்து போறா. உலகமே பார்க்கிறது. அதுல இருந்து டயானா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன? உங்கள்கிட்ட இல்லாத எல்லாம் என்னிடம் இருந்தது. எனக்கு ராத்திரி தூக்கம் போகல, என்னால சந்தோஷமா வாழ முடியல. எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு, என் மாப்பிள்ளை இருந்தாலும் எனக்கு பெக்கிங்ஹாம் மாளிகை வேணாம், எனக்கு டாடி அல்ஃபியாட் வேணும் என்று டயானா பகிரங்கமா சொல்லாமல் சொன்னதைத்தான் நாம் பார்க்கிறோம். ரகசியமான தன் வாழ்க்கையை வேறொரு பக்கத்துக்கு திருப்பினால் என்ன? நீங்க அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நீங்க நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைச்சால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்க நினைக்கிறதை இப்போ உங்களுக்கு அல்லாஹ் தரல. ஆனா இந்த நாட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி 4 வாகனத்தோட பெரிய கேரேஜ் செட்டப்ல 4 வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஏர் கண்டிஷன் பண்ணி இருக்கிறவங்க நீங்க பாத்துங்கண்டா, நீங்க ராத்திரி தூங்குவீங்க. அவங்க சாக்கில் இருந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போடாம உங்களுக்கு தூக்கம் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த இடத்தை நீங்கள் அடையவில்லை. அடைந்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்களா? நீங்க பாத்துங்கண்டா, இந்த நாட்டில் ஒருத்தரை நான் உங்களுக்கு காட்டலாம். கோட்டாபய ராஜபக்ச யார்? இந்த நாட்டிலே அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிற நேரம் அவ்வளவு பலமான ஒரு ஆள். அவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தாங்க. என்ன, ஹிட்லர் மாதிரி நிப்பாருன்னு நினைத்தாங்க. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி எப்படி? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆட்சி 3/2, பாராளுமன்றத்தில் 3/2. சிறுபான்மை கட்சி தேவையில்லை ஆட்சி அமைப்பதற்கு. கடும் பலமான ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்தான். அது போக ஜேஆருடைய அரசியல் சாசனத்தில் சாதாரணமா ஒரு ஆணை பெண்ணா மாற்ற முடியாது, பெண்ணை ஆணா மாற்ற முடியாது, மற்ற எதையும் செய்யலாம் என்று அந்த இருமாப்போட ஜேஆர் கதைத்தார். ஜேஆருடைய சட்டையாப்பிலும் சில இடங்கள் தடையாக அமையுது என்று சொல்லி அதை திருத்தினார். 20ஆம் திருத்தம் என்று 20th அமெண்ட்மெண்ட் என்று மாற்றினார். அது எந்த அளவுக்கு பவர் என்றால், ஜனாதிபதி அந்த மந்திரி வர்றதுக்கு முன்னாடி, மினிஸ்டர் வர முன்னாடி அவருடைய ரெசிக்னேஷன் அவர் டேபிளுக்கு அனுப்பிடுவார். வந்த பிறகுதான் தெரியுமோ என்ன விலக்கிட்டாரோ. வேண்டிய விதத்தில் ராத்திரி ஒரு கெசட் அடித்து மாலையில கெசட்டை மாத்தலாம். என்ன செய்ய வேண்டுமோ இன்றைக்கு இப்ப நீங்க சீனி அடிக்க கொண்டு வர்றீங்களா, இதுக்கு பிறகு உங்களை யாருக்கு சீனி இம்போர்ட் பண்ண இயலாது. முடிஞ்ச தடை, காலையில பரவாயில்லை. அந்த அளவுக்கான ஒரு பலம் அல்லாஹ் இன்னொரு பலத்தை சேர்த்து கொடுத்தான். இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்கிறார்களே, அதற்கு பிறகு எந்த ஜனாதிபதி நாம் படித்த அளவுக்கு இவ்வளவு பவர் இல்லை. நானா பிரதமர், அடுத்த சகோதரர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஜனாதிபதி ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து டீயை குடிச்சு நாட்டில் என்ன நடக்கணும் என்று தீர்மானிக்கிற பலம், கேபினட்டை தாண்டி ஒரு பலத்தை அல்லாஹ் கையில கொடுத்திருந்தார். எல்லாம் பவர் என்றால் உச்ச கட்டும். இந்த நாட்டில் இந்த நாட்டு அரசியல் சாசனப்படி ஆக பெரும் பவரை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்க குடும்பத்துக்கு அத்தனையும் கொடுத்திருந்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். 2.5 வருடம் போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியால் 2 வருடம் கடக்கிற நேரம் இந்த மக்கள்
எங்க நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதி இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு ஜனாதிபதியை ரோட்டில் இறங்கி வெளியே போன்னு சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் எங்க நாட்டு மக்கள் இல்லவே இல்லை. ராணுவ ஆட்சி எங்க நாட்டு மக்கள் இல்லை. அதாவது பாகிஸ்தானுக்கு அது சாதாரண விஷயமா போகலாம் ராணுவ ஆட்சி. எங்க நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் வேறு. இறங்கினார்கள் பாதையிலே, வெளியே போன்றார்கள். வாப்பா தன் பிள்ளையை நன்றாக வளர்த்து விட்டு ஒரு நாள் கதவை திறந்து காலால் உதைந்து கெட் அவுட் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும், வாப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த நாட்டு மக்கள் கெட் அவுட் என்றார்கள், வெளியே போன்றார்கள். ஆக பெரும் அதிகாரம் படைத்தவர், இந்த நாட்டு அரசியல் சாசனத்தின் உச்ச திருத்தத்தை செய்தவர். 19ஆம் திருத்தத்தை கொண்டு வந்து மைத்திரிபால மாற்றியதை திரும்ப மாற்றினார். எல்லாத்தையும் மாற்றி சர்வாதிகாரியாக வந்து நிற்கணும் என்று ஆசைப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனுக்கு அது சுலபம். மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇது மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான், கண்ணியத்தை. நாடியவர்கள்ட்ட பறிப்பான். நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்கள்ட்ட பறிப்பான். என்ன ஆட்சி? அவ்வளவு பலம், அவ்வளவு ராணுவத்தை மெயின்டைன் பண்ணவர் ஓடினார். அவருடைய அரண்மனையை விட்டு ஓடினார். உலகம் முழுக்க விசா கேட்டார். எல்லோரும் இல்லை என்றார்கள். பக்கத்து சின்ன நாடு பயந்து ஓடினார். அங்கிருந்து வீடியோ வந்தது. ஆக கூடுதலான ஃப்ளைட்டுகளை போகக்கூடிய ஃப்ளைட்டுகள் அந்த நேரத்தில் ட்ராக் பண்ணப்பட்ட ஃப்ளைட்ல இந்த நாட்டு ஜனாதிபதி எந்த ஃப்ளைட்ல போறார், மால்டீவ்ஸ்ல இருந்து எப்ப சிங்கப்பூருக்கு போறார், எல்லாத்தையும் அவதானித்தார்கள். பயந்து போனார். ஒரு இடத்தில் ஒரு வீடு, அதாவது ஹோட்டலுக்கு பே பண்ணினார். வெளியே வர வேண்டாம் என்றார்கள். ஒரு மாத காலம் ரொம்ப பயங்கரமான ஒரு பயத்தை அனுபவித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் கையிலே வைத்திருக்கிற சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால், அல்லது நீங்கள் கற்பனை பண்ணி அந்த சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால், இதே போன்று பல ஆயிரம் மடங்கள்ல பல லட்சம் மடங்கு சொத்து அவருடைய ஹசானாவில் இருக்கலாம். அவருடைய ஹசானாவில் இருக்கலாம். கல்பு துண்டானது, கல்பு துடித்தது. அவர்களுக்கு என்ன ஆகும் என்று எல்லோரும் பார்த்தார்கள். கொஞ்சமும் ஈவரக்கம் காட்டவில்லை. இவர்கள் துரோகிகள் என்று மக்கள் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கணும். டயனா தான் இந்த கல்புல பிரச்சனை இல்லப்பா. நீங்க என்ன பொருளாதாரத்தை நினைக்கிறீங்களோ, இந்த பொருளாதாரம் உங்களுக்கு அமைதியை தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக டயனா இருக்கணும், மிகவும் சந்தோஷமாக கோட்டாபி இருந்திருக்கணும். அல்லாஹ் எப்படி மாத்தினான் பாத்தீங்களா? அவன் தான் செய்கிறான் என்பதை காட்ட பாராளுமன்ற வரலாறிலே இதுவரைக்கும் பலகீனமான மனிதர் நம்ம நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரொம்ப பலகீனமான மனிதர். 10 மாதம் எடுத்தது அந்த சீட்டுக்கு போனஸ் சீட். முழு கட்சியும் வரலாறில் முதல் தடவை தோல்வி. ஒரு சீட் இல்லாத அளவுக்கு தோல்வி. பிச்சை போட்டப்பட்ட போனஸ் சீட்டில் வந்து அமருகிறார். அதுக்கு நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு வந்து அமருகிறார். அவருடைய டேலண்ட் இல்லை என்று அல்லாஹ் காட்டிவிட்டார். அமர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு கை தூக்குவதற்கு யாருமே பக்கத்தில் இல்லாத நேரம் அவர்தான் ஒரே நபர். சிறுபான்மை கட்சிகளை தாண்டி ஒரே ஒரு நபர், ஒரு கட்சியின் ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அந்த நபர் தான் பாராளுமன்ற வரலாறில் பலமான கட்சிக்கு கிடைத்த பலகீனமான ஆசனம். அந்த பலகீனமான ஆசனத்தை கொண்டு வந்து பலமான சீட்டில் இறைவன் உட்கார வைக்கிறான். பலமான மனிதனை கொண்டு போய் வீட்டிலே அடைக்கிறான். இந்த அரசியல் சாசனத்தை அப்பால் கொண்டு வந்து காட்டுகிறான். என்னால் முடியும் அத்தனையும் செய்ய. நீங்கள் எந்த அறிவை வைத்தாலும் அவருடைய அறிவால் தான் அவர் ஜனாதிபதி ஆகினார் என்று பலர்கள் பேசுகிறார்கள். அப்படி அறிவிருந்தால் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் மிகவும் நல்ல ஏமாத்தி ஆகப்பெரிய வாக்கை எடுக்கலாம். அரசியல் என்பது ஒரு நாடகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக அரசியல் செய்பவர்களை தவிர என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் அப்படி நான் பார்க்கவும் இல்லை. அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். கல்புகள் அவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல் ஸ்டேஜ் போற நேரம் அவர்கள் நினைக்கிறார்கள், ராகத்த வாழ்வோம், பிரச்சனைகள் முடிந்து விட்டது, அலைகள் ஓயும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை வருகிறது. அல்லாஹ் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்னென்றா குர்ஆன்ல அசாப். அசாப் என்றால், அதாவது முசீபா என்ற வேர்ட். ஒரு ஈட்டி எடுத்து குறிவைத்து ஒரு இடத்துக்கு அடித்தால், சரியா போய் குறிவைத்த இடத்துக்கு அது பட்டால் அந்த படுற இடம், இதுதான் முசீபத்துகள். அசாப சரியா குறிவைத்து அடிப்பது. அல்லாஹ் சொல்லல உங்களுக்கு வர்ற பிரச்சனை தற்செயலா வந்துச்சு. சாதாரணமான காடு, ஒரு காட்டுல இருட்டுல ஒரு மிருகம் போகுது, யாருக்குமே தெரியல, அது அமைதியா பயணம் மேற்கொள்ளுது. நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா ஸ்கூல் மாதிரி சத்தமா இருக்காது, ரொம்ப அமைதியா இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு சின்ன சத்தம்
மிருகங்களுக்குள்ள அசைவை ஏற்படுத்திடும். ஒவ்வொரு மிருகமும் காதை கொடுத்துட்டே இருக்கும். காடு என்பது வெரி வெரி சைலண்ட் ஏரியா. அவ்வளவு ஏண்டா அங்க எப்ப வேட்டையாடப்படும், எப்ப எது சாகும் என்பது தெரியாது. ஒரு விலங்கை இன்னொரு விலங்கை கொல்வதற்கு பார்க்கிற இடம், அந்த பயங்கர இடத்தில் இப்படியே போகிற நேரம், ஒரு மான் இப்படியே போகிற நேரம், திடீரென்று வந்து குறிவைக்கப்பட்ட ஒரு ஈட்டி அல்லது ஏதாவது ஒன்று வந்து பட்டால் ஒரு மான் துடித்து திரும்பி பார்க்கும். எப்படி இது வந்துச்சு மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான். இப்படியே சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்திருக்கிற நேரம், திடீரென்று பயணம் மேற்கொள்கிற நேரம் ஒரு ஈட்டி வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை வந்து நோக்கி அடிக்கும். எங்கால இது வந்துச்சு நீங்க துடிப்பீங்க. காலையில் நீங்க சிரிச்சு சந்தோஷமா உங்க பிள்ளைக்கு முத்த கொடுத்துட்டு மோந்துட்டு போயிருப்பீங்க. மாலையில ஐசியூல பிள்ளைய நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் உங்க பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன குழந்தை, எனக்கு இன்றைக்கு பிரச்சனை, அதாவது மௌத்தான செய்தி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. நான் நினைக்கிறேன் அட்டாளச்சேனேண்டு காரை திறந்து உள்ள போய் காருக்குள்ள நாடே பேசியது, மீடியாக்கள் பேசியது. குழந்தைய ஊரெல்லாம் தேடினார்கள். குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் பல மணித்தியாலங்களுக்கு பிறகு காரை திறந்து பார்த்தால் புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் அந்த அஜலை அப்படி வைத்திருக்கிறான். எது எப்ப எப்படி நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிற வாசகம், நீங்க அப்படி பயணம் மேற்கொண்டுட்டே இருப்பீங்க. பிரச்சனை இல்லை, அமைதியான நேரம், மெல்ல மெல்ல கவனமா கால வைப்பீங்க. ஒரு பிரச்சனை உங்களை வந்து தாக்கினோட்டு நீங்க துடிப்பீங்க. எங்க இருந்து வந்துச்சு, என்னாச்சு, எனக்கு என்னாச்சு? திரும்ப நீங்கள் அதை சமாளித்து போனால் திரும்ப ஒரு பிரச்சனை வரும். துனியா பிரச்சனைக்குரிய இடம், துனியா கல்புகள் உடையக்கூடிய இடம். அப்படி என்றால் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதான் அடுத்த ஆன்சர். ஐரோப்பா என்ன நடக்குதுன்னா, இல்லப்பா 10 கோடி 100 கோடியானா எல்லாம் பிரச்சனை முடிச்சு, 1000 கோடியான பிரச்சனை முடிந்து. அதையும் சொல்கிறேன், நீங்க கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போன், போனை தாண்டிய ஒரு போன், சாதாரணமான ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போனை வச்சா பெரிய ஆள் போல, பெரிய பிசினஸ்மேன் ஆப்பிள் போன் காட்டி கொடுக்கும். ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனர் 2011ஆம் ஆண்டு இறந்து போனார். அவர் இறக்கும் நேரம் அவருடைய கம்பெனியுடைய சொத்து மதிப்பீடு கன்வெர்ட் பண்ணுகிறோம் ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு 38,000 பில்லியன் ரூபீஸ், 38,000 பில்லியன் ரூபாய்கள் அவருடைய சொத்து. ஜஸ்ட் 56 வயதில் அவர் இறந்து போறார். எனக்கு நன்றாக ஞாபகம், அன்றைக்கு நான் ஒரு ஜனாசாவுக்கு போறேன், 90+ நினைக்கிறேன். அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆள், அதாவது 4 வீடுகளுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் வச்சிருப்பாங்க. முத கொழும்புகள் இருக்கு, 4 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள டாய்லெட் இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருக்கல. அந்த டாய்லெட்டுக்கு போற ஒரு ஆள் 2011ஆம் ஆண்டு அவன் சாகிற நேரம் இவர் இறந்து போகிறார். அல்லாஹ் எனக்கு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. 56 வயது. ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி ஒவ்வொரு ஆண்டும் மீடியாக்களுடைய போட்டோ எடுத்து போடுவாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல மெலிந்து கருப்பு ஹைநெக் டிஷர்ட் போடுவார். ஒரே டிஷர்ட் போட்டு தான் அந்த மாதிரி ஒரு இதுல தான் ஆப்பிள் போனை காட்டுவார். ஒவ்வொரு ஆண்டும் டிஃபரெண்ட் வெர்ஷனை காட்டுவார். மீடியா அதை விட பேசியது அவருடைய போட்டோவை எடுத்து. அவருக்கு பெரிய ஒரு நோய், தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக காட்டிக்கொண்டே போனார்கள். வர 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 நோயால் பாதிக்கப்படுகிறார். கேன்சர் வேர்ல்ட்ல உள்ள ஆகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவருக்கு விலைக்கு வாங்கலாம். ஆகப்பெரிய சாதாரண மாரகமையில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் அவருக்கு செய்யலாம். சாதாரணமா அவர்கள், நீங்க என்ன தண்ணி குடிப்பீங்க, நீங்க கொஞ்சம் இந்த மினரல் வாட்டர் குடிச்சா கூட அவர் அது இல்ல, வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த தண்ணியில ஒரு வைரஸ் பாக்டீரியா கலக்காத அப்படிப்பட்டது. சாதாரண ஒரு 5 ஸ்டாருக்கு இறங்கினா கொஞ்சம் வாகனம் முன்னாடி போனா கூட எடுத்து கொடைய வந்து பிடிப்பாங்க. வெயில்ல காயக்கூடாது, மழையில நனையக்கூடாது. அதுக்குள்ள உள்ள ஆக ஃப்ரெஷ்ஷான ஐட்டத்தை இப்ப பறிச்சு போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டவருக்கு எப்படி கேன்சர்? ரோட்டில் 70 வருஷமா வாழக்கூடியவருக்கு ஒரு கோவிடால கூட பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்படி அல்லாஹ் அப்படி மாத்தி கொடுப்பான். 56இல் இவ்வளவு சொத்து. இந்த சொத்தோட கணக்கு உங்களுக்கு சொன்னா புரியும். இன்றைக்கு நம்ம நாடு அங்கலாய்க்குது. 2500-3000 பில்லியன் தாண்டி போக முடியல. எங்க நாட்டுடைய பட்ஜெட் 2500 முதல் 4000 பில்லியன் இப்ப வரைக்கும். உட்கார்ந்து 2 கோடி 10 லட்சம் மக்களுக்கு இவங்க போடுற பட்ஜெட் எவ்வளவு? 2500 பில்லியன் to 4000 பில்லியன். சாதாரணமாக 2011இல் ஸ்டீவ் ஜாப்ஸ் சாகிற நேரம் அவருடைய சொத்து மட்டும், அந்த கம்பெனி சொத்துடைய மதிப்பீடு 38,000 பில்லியன். நம்ம நாட்டில் 10-11 ஆண்டுகளுக்கு 2 கோடி 10 லட்சம் பேருக்கு பட்ஜெட் போடுற சொத்து. 56 வயது. அவரால் வாழ முடியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல ஆண்டுகள் இந்த நோய் அவருடைய கல்பை உடைத்திருக்கும்.
நீங்க நினைத்து நான் நினைத்தும் பார்க்க முடியாத சொத்துக்கு சொந்தக்காரர். அவர் நிம்மதியாக தூங்கிருப்பார் நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக தூங்கிருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த வேதனைகள் என்ன இந்த துனியாவில் நடக்குது? இந்த துனியாவிலே இந்த பொருளாதாரம் தான் இதற்கு முடிவு என்றால், இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதாரத்தால் முடிந்து விடும் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அது முடிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி சொல்கிறேன். இதற்குரிய தீர்வு இந்த கல்வி ஸ்ட்ரென்த் ஆகணும். எதனாலும் அதிகாரத்தால் இயலாதுன்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். கோட்டாபே ஆணவத்தால் இயலாது, பணத்தால் இயலாது, செல்வாக்கால் இயலாது. டயனாவை நான் காட்டிட்டேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி பல உதாரணங்களை காட்டினேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். உலகத்தில் இதையும் விட பிரச்சனை வந்தவர்கள் இருக்கிறார்கள், நபிமார்கள். இதுவெல்லாம் என்ன பிரச்சனை? இவர்கள் சோர்ந்து போனார்கள், இவர்கள் நொந்து போனார்கள், கண்ணீரோடு கண்ணுடைய வாழ்க்கையை கடைசியை முடித்தார்கள். என்னமோ ஒரு டேஸ்ட் என்று நினைத்தேன், வந்து பார்த்தால் காணல் நீர். இங்கெல்லப்பா அங்கண்டு காட்டினார். அங்க போய் பார்த்தார், அங்கேயுமே அந்த சந்தோஷம் இல்லை. அங்க போய் பார்த்தார், அங்கேயுமே அந்த சந்தோஷம் இல்லை. ஏமாந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஆக பயங்கரமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால் அவர்கள் இப்படி துடிக்கவே இல்லை. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடம் கேட்கிறேன், ஒரு குழந்தை மௌத்தான உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க புள்ள மௌத்தான எப்படி இருக்கும்? செல்லம்மா, பாசமா, அழகா, அன்பா பேசின புள்ள. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. பெருமானுடைய ஆண் வாரிசு இறந்து இல்லாமல் போகுது. பிறகு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது. மதீனால 7 பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருப்பாங்க. ஒரு புள்ள மௌத்தானா, செல்லம்மா பேசி வீட்டுக்கு வந்த என்ன, வாப்பாண்டு ஓடி வந்த புள்ள, ஊட்டி விட்ட புள்ள, ராத்திரிக்கு அன்பா பேசுகிற புள்ள இறந்த எப்பிரைக்கும். பெருமானாருக்கு சாதாரண இறப்பு நடக்கல. புள்ளைய மௌத்தானா கவலை. 4 பேர் வந்து, பாய் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தருவான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இதை விட சிறந்து தருவான். இப்படித்தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு செய்தியை கேள். குழந்தை புள்ள மௌத்தான உடனே, குழந்தைகளை புள்ள மௌத்தான உடனே ஆம்பளை புள்ள, ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா, அவ்வளவு இரத்த உறவு. அவர் பாதையில அபூ லஹப் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வச்சாருன்னா, பிறந்த உடனே வாப்பா இல்ல, அப்துல்லா மௌத்தானனால அவருடைய தம்பி மகனுக்காக வேண்டி ஒரு அடிமையை விடுதலை பண்ணி கொண்டாடினார். என் தம்பி மகன் கிடைச்சிட்டான்னு கொண்டாடினார். அப்படி கொண்டாடினவர் எதிரியாக மாறி பெருமானாருடைய புள்ள மௌத்தான முஹம்மதுக்கு வாரிசு இல்லை என்று துடிச்சு கூச்சலிட்ட எப்படி இருக்கும்? ஜனாசா கையில ஊரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுற நேரம் நொந்து போக மாட்டீங்க, துடிச்சு போக மாட்டீங்க? இது வேதனைக்கு மேல் வேதனை. உங்களுக்கு அப்படி நடக்கிற 4 பேர் துப்பி சாகணும், இப்படியே நடக்கணும்டா சாதாரண ஒருத்தவங்களுக்கு முறைச்சு பார்த்தாலே கல்பு தாங்குதில்லை. உங்க புள்ளைய நீங்க ரோட்ல நடக்கிற நேரம் உங்க பிள்ளைக்கு யாராவது அவமானப்படுத்தினாலே உங்களால தாங்க முடியல. என் பிள்ளை கேள்வி பண்றீங்களா, என் பிள்ளை அப்படி பண்றீங்களா அப்படின்னு உணர்வு வருகிறது என்றால், ஊரே சேர்ந்து ஜனாசா நேரம் பெருமானாரை இந்த மாதிரி பேசுற கல்பு வெந்து போகாது, கல்பு நொந்து போகாது, கல்பு உடைந்து போகாது. அல்லாஹ் என்ன சொன்ன? நபியே, ஓ இப்படி பேசுறாங்களோ நிப்பாட்டிடுவோம், இதுக்கு பிறகு இவங்க வாயெல்லாம் அடைச்சு போற மாதிரி ஊமையாக்கிடுவோம். அப்படி சொல்லல. வலக்கது நஅலமு அன்னக யலீகு ஸதுருக பிமா யகுலூன். நபி, எங்களுக்கு தெரிகிறது, திட்டமா தெரியுது, அவங்க பேசுறதுனால உங்க கல்பு இறுகுது, உங்க கல்பு கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது, அதனால இவங்க பேசுறதை நிப்பாட்டேல. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஓ இவங்க பேசுறாங்களா, இதனால உங்க கல்வி இருக்குதா, இதை நிப்பாட்டுறேன்னு சொல்லல. இது இல்ல, அதாவது துன்யாவுடைய சுன்னா என்ன? ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக், தஸ்பீஹ் பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூதுல, அதாவது சுஜூதுல விழுந்துருங்க. வஅபுது ரப்பக ஹத்தா, அதாவது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபி, உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதான் பிரச்சனை ஓயாதான். இந்த கல்புக்கு தஸ்பீஹை கொடுத்தால் அந்த கல்பு அடுத்த பிரச்சனையை தைரியமா மேற்கொள்ளுப்பா. ஷைத்தான் ஏமாத்துவான், இதுதான் தைரியமா நிற்கும். அந்த கல்பை ஏமாத்த முடியாது.
அந்த கல்பு நொறுங்கி போகாது. பிரச்சனைகள் வருகிற நேரம் அந்த கல்பு நிற்கும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த சித்தாந்தத்தை தான் குர்ஆன் நெடுகிலும் பேசுது. இந்த கல்புக்குரியவர்களாக வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈஸ்டர் அட்டாக் நடக்கிற நேரம், இந்த ஞாயிறு தாக்குதல் நடக்கிற நேரம், இதனால என்ன பண்ணினார்கள்? முஸ்லிம்கள் வீடுகளில் போய் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கின்ற தேடினார்கள். தேடிவிட்டு சாதாரண ஒரு வாள் இருந்தால் அதுவும் குற்றம் என்றார்கள், கத்தி இருந்தால் அதுக்கும் பிடிக்க பார்த்தார்கள். இப்படி நடக்கிற நேரம் அல்லாஹ் அக்பர் சில ஊர்களில் எனக்கு சொன்னார்கள், இந்த பக்கத்திலையும் சொன்னார்கள், ஒரு ஊருக்கு ஜும்மாவுக்கு போற நேரம் குர்ஆனை கொண்டு போய் பத்த வைத்தார். அல்லாஹ் அக்பர். குர்ஆனை கொண்டு போய் ஆத்துல போட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது பிரச்சனை வராமல். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு சொல்லி வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்ல் ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி. யா அல்லாஹ், எங்க மேல சுமத்திராதே யா அல்லாஹ், எங்களுக்கு தாங்க முடியாது. யா அல்லாஹ் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்ல்னா. இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு என்ன சுமையெல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட சுமைகளை தராது. இந்த துஆவை ஓத சொல்லி அல்லாஹ் சொல்றான். பிரச்சனை வராம ஜன்னாவுக்கு போகலாது. அது முகம் கொடுக்கிற தைரியம் இல்லாம ஜன்னாவுக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடைய கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை தூக்கி எரித்தால், அல்லாஹ்வுடைய கலாமை தூக்கி போட்டால், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாம் எவ்வளவு பலகீனப்பட்டு போய்விட்டோம். எங்களுடைய தாடி பிரச்சனை, தாடி எடுத்தால் குத்தம் செய்தால் அது வேறு, குத்தம் செய்யாத நீங்கள் தைரியமாக நிற்கணும். இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய அதாவது இந்த நாட்டிலே அந்த ஒரு கும்பல் தப்பு பண்ணினார்கள், அந்த ஒரு கும்பல் பிழை செய்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை, அதாவது இஸ்லாத்தில் இல்லாததை செய்தார்கள். அதுக்காக ஒட்டுமொத்த சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம் நாம் தைரியமாக நின்றிருக்க வேண்டும். நாம் தப்பு செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய கல்பு நொந்து நொறுங்கி உடைந்து போனதே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை ஸ்ட்ரென்த் ஆக்குற மருந்தை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஜன்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகணும் ஒரே கல்பு, ஸ்ட்ரென்த்தான முறையில் நிற்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் அவருக்கு சொல்லப்படுகிறது, அஹ்ஸாப்ல 10,000 பேர் வரப்போறாங்க, அகல் யுத்தம் மதீனாவை ரவுண்ட் அப் பண்ற நேரம் அவர்கள் சொன்னார்கள், மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு ஹக்கா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வாக்களித்தார்களோ அதை நாங்கள் பார்க்கிறோம் என்றார்கள். அதை பார்க்கிறோம், எங்களுக்கு எதிராக வருவார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் எதையும் பொய்யாக வாக்களிக்கவில்லை, ஸ்ட்ராங்கா சென்று குர்ஆன் சொல்லுது. அவங்க ஈமான் இன்னும் உறுதியானது. ரசூலுல்லாஹ் எங்க பக்கத்துல இந்த எதிரிகள் வருவார்கள். ஏன் அவர் கொலை செய்ய சொன்னாரா, ஜினா செய்ய சொன்னார்? இல்ல, அவர் இருந்தால் ஷைத்தான் ஆக்டிவாக வேலை செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் இந்த சித்தாந்தத்தை ஒழுங்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ள பதிவு செய்தன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. முஸ்லிம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திரும்ப திரும்ப சந்தோஷமாக, அதாவது சுற்றுலா பயணங்கள் போன எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் பேசலை. உங்களுக்கு தெரியுமா, இப்ராஹிம் நபி அமேசான் காட்டுக்கு போய் சுற்றுலா போய் வந்தார், அப்படி சொல்லல அல்லாஹ். ஊட்டிக்கு போய் இன்னொரு நபி ஃபுல்லாக நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்த்து நூறலியா எல்லாம் பார்த்துட்டு வந்தார். திருக்குர்ஆனில் அது பேசப்படவில்லை. திருக்குர்ஆனில் முழுக்க முழுக்க பேசப்படுவது பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிய மறுபிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிய மறுபிரச்சனை. ஒவ்வொரு நபிமார்களும் சந்தித்த பிரச்சனைகளை நீங்கள் திருக்குர்ஆனில் பார்க்கலாம். அவர்கள் மகிழ்ந்த இடங்கள், அவர்கள் சிரித்த இடங்கள், அவர்கள் சுற்றுலா போன இடங்கள், அவர்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இந்த இடங்கள்லாம் அல்லாஹ் காட்டல. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் ஆகப்பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தெரியாத பிரச்சனை. பிரச்சனையை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவது? திருக்குர்ஆன் துனியாவை, அதாவது அல்லாஹ் அந்த துனியாவை வடிவமைத்து இது பிரச்சனைக்குரிய இடம், உன் கல்பு உடைஞ்சு போற இடம், இந்த இடத்துல நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய பதில் திருக்குர்ஆனில் இருக்குது. குர்ஆனை பரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நபிமார்களும், நான் கேட்கிறேன், உலகத்தில் ஆக அழகான பிள்ளை அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். யாக்கூப் நபி, அவருடைய பிள்ளையோட இரக்கம் அவர் அறியாம போகுது. உலகத்தில் அழகான இளைஞனாக சொல்லக்கூடிய அளவுக்கு யூசுப் நபி அவ்வளவு அழகானவர். சின்னத்தில் அவருடைய இரக்க குணம், நல்ல தன்மைகள் அவ்வளவு, ஒரு பக்கத்தில் பசுந்து ஒரு பக்கத்தில் அழகான தன்மையுடையவர். இதை நான் ஒரு சாதாரண யூசுப் நபியை சொல்ற நேரம் நீங்க உங்க பிள்ளையோட அப்ளை பண்ணி பாருங்க. யூசுப் நபி அளவுக்கு அவர் அழகில்லை, பண்பில் அழகில்லை. ஆனால் யூசுப் நபி எப்படின்னா, எந்த பிள்ளையாவது கனவு கண்டுட்டு வந்து வாப்பாட்ட கனவு சொன்ன பிள்ளைகளை பார்த்திருப்பீங்களா? யா அபத்தி, வாப்பாவே இன்னி அராஃபில், அதாவது வாப்பா நான் ஒரு கனவு கண்டுட்டேன் வாப்பா. எப்படி? ரஐத்துஹும் லிசாஜிதீன், அதாவது எனக்கு ஒரு வஷம்ஸ் வல் கமர, சூரியன் சந்திரன்
11 கோள்கள் எனக்கு சிரம் தாழ்த்துவதை நான் கண்டேன் வாப்பா, எனக்கு சஜ்தா செய்யறதை கண்டேன். ஒரு வாப்பா வந்து வாப்பாட்ட ஒரு மகன் செல்லமா வந்து வாப்பாடா இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னான். வாப்பாட்ட கனவையும் சொல்ற புள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. யா புனைய, என் அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக, உங்களோட சகோதரர்களுக்கு போய் இந்த கனவை சொல்லிராதீங்க. என்ன இப்பவே அவங்க அட்டாக், என்ன அட்டாக் பண்றாங்க? யூசுப் என்றா என்ன கல்பு பறி போகுது, அதுக்காக அவர் ரொம்ப நீதமா நடக்கிறார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அந்த செல்ல புள்ள, அற்புதமான புள்ள, பாசமான புள்ள, தன் வாழ்க்கையை யூசுப் என்று சொல்லுகிற அளவுக்கு அற்புதம். ஒவ்வொரு நொடியும் உம்மாவை பத்தி குர்ஆன் பேசல. உம்மாட்ட போய் யூசுப் நபி சொன்னார், உம்மாட்ட போய் சொன்னார். வாப்பாட்ட ஓடி வந்து, வாப்பா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், நான் இப்படி செஞ்சேன் வாப்பா. புள்ள வாப்பாட்ட கேட்குது, எதுவுமே தெரியாம. வாப்பா சொல்லி கொடுக்கிற வானம் மகன் போய் நானாமார்களுக்கு சொல்லிடாதீங்க வாப்பா, அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க, ஷைத்தான் சதித்திட்டுவான். இப்படி சொல்லி கொடுக்கிற நேரம் எந்த புள்ளைய ஆக விருப்பம் என்றது அல்லாஹ் காட்டுறானோ அந்த புள்ளைய கொண்டு போய் கிணத்துல போட்ட நாள் யாக்கூப் நபிக்கு எப்படி இருக்கு? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, புள்ள மௌத்து என்று மெசேஜ் வந்தா லேசா, புள்ள காணாம போச்சு என்று மெசேஜ் வந்தா லேசான்னு கேட்டா, சைக்காலஜிக்கலி கவலை பயம் என்று ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டையும் எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இதே மாதிரி புள்ள மௌத்தண்டா கல்பு ஒரு மாசத்துல முடிச்சு மௌத். புள்ள இல்ல இருக்கிறாரண்டா அந்த கவலை நீங்காது. ஒவ்வொரு இரவும் தூங்குற நேரம் பக்கத்துல தலையத்தட அவர் யூசுப் இல்லையே, எங்க தூங்குறார்? அவர் தூங்குறாரா? அவருக்கு பக்கத்துல யார் இருக்கிறா? சாப்பாடு எடுப்பார், வாய்க்குள்ள அடைக்க பார்க்கும். யூசுப் சாப்பிட்டாரா? என் மகன் சாப்பிட்டாரா? என் மகனுக்குரிய நிலைமை என்ன? எந்த அளவுக்கு துவா செய்கிறார்? ஒரு நபி அழுது அழுது புலம்பி அழுதால் அது பிழை. ஒன்றை நடந்ததுக்கு அப்புறம் புலம்பி இருக்கிறது பிள்ளை. அல்லாஹ் விட்டு அழுகுறது சரி. அல்லாஹ் ஒபியல்ல தைனா, அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் அழுதார் என்றால், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய எல்லா முறைப்பாடுகளையும் என்னுடைய கவலைகளையும் அல்லாஹ்ட்ட மட்டும் சொல்லுவேன். என் பிள்ளைகள்கிட்ட வந்து எல்லாம் சொல்லல. அல்லாஹ்ட்ட சொன்னார். எப்படி தெரியுமா? தேம்பி தேம்பி அழுது அழுது, என் யூசுப் யாரோ அவருக்கு சங்கையான இடத்தை கொடு யா அல்லாஹ்னு கேட்டார். எந்த அளவுக்கு அந்த துஆவுடைய பலத்தை அல்லாஹ் சொல்ற, ஒபியல்ல தைனா, அவருடைய கண்ணு வெள்ளையாயிட்டு பார்வை போயிட்டு அழுது அழுது அழுது. அந்த பாசம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. ராத்திரி துடிப்பார், பகலில் என் யூசுப் இன்றைக்கு சாப்பிட்டார். எந்த வீட்டில் அவர் அடிமையா வச்சிருக்கிறாங்களா, அடிக்கிறாங்களா, தின்ன கொடுத்தாங்களா, என்ன பண்ணினார்கள்? எவ்வளவு கவலையோட நிற்கிறார். ஆண்டுகளாக போகுது. ஏன் அவருக்கு தெரியும் யூசுப் நபி மௌத்தாகல் என்று? அவர் கண்ட கனவு அவருக்கு தெரியும். 11 நானாமார்கள் பாப்பா உம்மா வச்சு அந்த கனவு நிறைவேறும் வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழுவார் என்பது அவருக்கு தெரியும். அதனால் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டான், மௌத்தாகல் என்றது அவருக்கு தெரியும். ஃபஸபருன் ஜமீல், நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். இதை சொல்லுவதற்குத்தான் நான் இந்த ஜும்மா, உண்மையாக இந்த நேரம் எங்களுக்கு குத்பாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால் உண்மையாக இதைத்தான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய இடம். நான் இதை புரிய வைப்பதற்கு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். சபர் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆக பெரிய, நிறைய பேர் நினைக்கிறார்கள் சபர்ன்ற கோபம் வர்ற நேரம் அப்படி நிற்கிறேன். இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், பிரச்சனைகள் வருகிற நேரம், ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த உலகத்தில் மிக பெரும் ஒரு அதிசயம் நடக்க போகுது. அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தில் திடீரென்று எழும்ப ஆரம்பிக்கிறான். தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான். தன் இறைவனோட கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். இறைவன் அவனை மெல்ல மெல்ல நெருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப? இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட வந்துட்டு உனக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த துனியாவில் அல்லாஹ் மூமின்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான். காஃபிர்களுக்கு என்னப்பா எனக்கு ஆச்சண்டு தலை சுத்தி கீழே விழுவுறான், திரும்ப எழும்புறான், திரும்ப அடி, திரும்ப கீழே விழுவுறான். என்னப்பா எனக்கு ஆச்சு, தடமாறுறான். அதையெல்லாம் தாண்டி பிரச்சனை முடிய ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிற நேரம் பெருமானார் சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள், கோபம் இல்லாமல் பதில் கொடுத்தார்கள். மக்கள் மன்றத்தில் தைரியமாக போய் நின்றார்கள். யுத்த களத்தில் முன்னாடி போய் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு மற்றவங்களை ஒப்பிட்டு பாருங்க அந்த கல்வி எப்படி. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பல்கலைக்கழகம், எந்த ஆசானிடம் படித்தார்கள், எங்க போய் படிச்சாங்க கேட்டீங்கண்டா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல. ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பாப்பா யாரு? யாருமே இல்லை. உம்மா யார்? யாருமே இல்லை. தன் உறவுகள் யார்? யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா தம்பி, செல்லுமா ஆறுதல் சொல்லுவதற்கு தாத்தா தங்கச்சி, ஓடி விளையாட தம்பிமார்கள் யாருமே இல்லை.
பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். நீங்க போய் இவர்ட்ட கேட்டா அவர் தான் உஸ்தாத், இவர் தான் படிச்சு கொடுத்தார், அவர் தான் படிச்சு கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு நோ ப்ரொஃபசர்ஸ் இல்ல, லெக்சர்ஸ் இல்ல, ஸ்கூல் இல்ல, கேம்பஸ் இல்ல, உம்மி. அல்லாஹ் சொல்றான் அவரை உம்மியாவை வச்சேன், நான் படித்து கொடுத்தேன். என்ன படிப்பு? எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பு இல்ல, சாகிறது இல்ல, நொந்து போறது இல்ல, ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி, இந்த கல்வை சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி, அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது எப்படி, இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபி அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், உங்களை பின்பற்ற சொல்லி. நபி சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்வது என்பது பிரச்சனை நேரம் எப்படி முகம் கொடுப்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முகம் கொடுத்தார்? நீங்க போய் பாருங்க. ஃபஸபருன் ஜமீல், முடிவை பாருங்க. சூரா யூசுப் பரட்டி பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா புல்ல கிடைக்குது, கிடைச்சா அந்த புல்ல கிடைக்கிற மூமெண்ட்டை குர்ஆன் எப்படின்னு சொல்லல, பட் ஃபிரௌன்ட பட வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு துடி. ஏண்டா ஒரு உம்மா தன்னோட புள்ளைய பெட்டியில போட்டு ஒரு ஆத்துல வீச மாட்டாங்க, போய் வைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் வீசுங்கன்றான். அந்த டென்ஷனை காட்ட அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன புள்ளைய பெட்டியில போட்டு அவங்க உம்மு மூசா கொண்டு போய் ஆத்துல வைப்பாங்க. ஏதாவது ஒன்று நடந்தா அல்லாஹ் பயன்படுத்துற வாசகத்தை குர்ஆனை பார்த்தீங்கன்னா வீசுங்க. வீசினா எவ்வளோ டென்ஷன், ஒரு ஊத்தைய வீசுற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. நாங்க வீசினாங்க. வஹா இலா உம்மி மூசா, மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம். அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்கன்னு நாங்க வகை அறிவித்தோம். அந்த வகை கிடைத்த அந்த உம்மா இப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள. அல்லாஹ் சொல்றான், கல்பு வெறுமையாச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஆச்சு, இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புள்ளைக்கு ஒரு ஐடியா வருது, புள்ளைய போட்டு வீசுறோம். அல்லாஹ் வீசின பரோ சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் பேசுறான், துடிக்கிறாங்க என் புள்ள. அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்ற அல்லாஹ். நாங்க அவங்க கல்பை கண்ட்ரோல் பண்ணாட்டி, நாங்க அவங்க கல்பை ஸ்ட்ராங் ஆக்காட்டி சொல்லிடுவாங்க என் புள்ள. மூசா நபியுடைய கதை முடிஞ்சிருக்கு. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் வந்து அழிச்சிருப்பாங்க. நாங்க அவங்களுடைய கல்பை அமைதிப்படுத்தினோம். புள்ள போகுது, தாத்தவா மூசா நபியுடைய தாத்தாவை அனுப்புறாங்க, கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது. கேட்குது இல்ல மனசு, நானா வீசண்டு கேட்குது இல்ல. அல்லாஹ் சொல்றான் கல்புகளை பத்தி. போகிற வழியில போய் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கிற நேரம் ஒரு அற்புதம் நடக்குது. நாங்கள் ஹராமாக்கினோம் மூசாவுக்கு. யாருடைய எந்த பாலையும் மூசா நபி குடிக்கல. அந்த நேரத்தில் தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா, அல் அதுல்லுக்கும், நான் ஒரு ஊட சொல்லட்டுமா, அலா அஹ்லி பைத்தின், ஒரு ஊடு இழுத்து சொல்றாவ, ஒரு ஊட சொல்லட்டுமா, அவங்க வந்து பால் கொடுப்பாங்க, யக்ஃபுலூன், அவங்க பொறுப்பெடுப்பாங்க. இந்த டென்ஷன்ல ஃபிரௌனுடைய அரண்மனை என்ன சொல்லுது, ஓகே அவங்களை கூட்டிட்டு வாங்க. அல்லாஹ் திருப்பி சேர்க்கிறான். கல்பு பதறினதுக்கு பிறகு அல்லாஹ் வாக்களித்தான், எப்படி நான் புள்ளைய சேர்த்தேன் என்று. அல்லாஹ் சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம், அதாவது கண்கள் குளிர்ச்சியாகுது. யா ரப், நீ கொண்டு வந்து என் புள்ளைட்ட அரண்மனையில வாழ விட்டு, அரண்மனையில பிரின்சஸா வாழ போறார், அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து. ஃபிரௌனுடைய கல்பு அல்லாஹ் எப்படி சேஞ்ச் ஆக்கினான். அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து ஃபிரௌனுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு, மாஷா அல்லாஹ், எப்படி எவ்வளவு குர்ரத்தாயினுல்லி, கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது, வாலக்கு உனக்குன்னு தான் பான்றான். ஃபிரௌனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்லை உனக்கு. அவன் உடனே வைஃப் சொன்னான், ஆமான்ட்டான். வைஃப் சொன்ன உடனே அவன் கல்பு இறங்கிட்டு, சரிதான், ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் குளிர்ச்சின்ட்டான். ஃபிரௌனுடைய கல்பு சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய மூசா நபி அந்த அரண்மனையில் வளர்க்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான். யாரை வளர்த்தோமோ, யாருக்கு தீத்தினோமோ, யாருக்கு ஊட்டினோமோ, யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ, அவன் கொல்ற நேரம் தான் அந்த கல்பு வெட்டிச்சு செதறும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுடைய சித்தாந்தம், அவருடைய பிளான் கடுவும் மாறாது. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது, அது நடக்கும். ஹுவ மௌலானா, அவன் எங்களுடைய அதிபதி, எங்களுக்கு பாதுகாப்பு அவன். எங்களுக்கு பிரச்சனை வரும், வராமல் இருக்காது நாங்கள் நம்பல. பிரச்சனை வருகிற நேரம் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய உருவம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி நபிமார்களை எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக் கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு, அமைதியாச்சு. ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம்? அவங்க அல்லாஹ்வை நெருங்கி இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம்
பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கும். என்ன நடக்குது என்று அவர்கள் தடமாறுவார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ்வை நெருக்க வைக்கும். அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளே ஒரு மிகப்பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் யாராவது எனக்கு இன்னும் மேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா அது பொய். பிரச்சனைகள் ஓயாது. அந்த பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த கல்பை ஸ்ட்ரென்த் படுத்துவதற்கு பெருமானார் கேட்டார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். கல்புகளை பிரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் என் கல்பை நிலை பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா? எங்க விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையான நின்று எங்க விஷயத்தில் பயப்படுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்புகள் இருக்குது, அல்லாஹ் பிரட்டி போட்டு விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் முஃமின்களை பொறுத்தளவில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எப்ப கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விவரித்தார்கள். ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில், மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்றாங்க, எனக்கு மறக்க இயலாது. நானும் ரசூலுல்லாஹும் ஒரு போர்வையில், இரவாகிவிட்டது. பெருமானாரும் நான் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்வையில் ரசூலுல்லாஹ் திடீரென்று கேட்டார்கள், ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க, ஜிர்னி ஆயிஷா, ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்கண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன். அவர்கள் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள். பெருமானார் நின்றார், தொழுதார், அழுதார், கண்ணீர் தாடியை நனைக்கிறது. அவரால் ருக்கு செய்கிறார், வயிறு நடுங்குது. அவர் சுஜூது செய்கிறார், அழுகிறார் 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 அழுகிறார். அந்த இரவு அவ்வளவு அழுகு. அது எந்த இரவுண்டு அவங்க வர்ணிக்கிறாங்க. அதுதான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய ஒரு வசனம் இறங்கிய நாள். ரப்பனா அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அவர்கள் நின்று கொண்டு zikr செய்வார்கள், உட்கார்ந்து கொண்டு zikr செய்வார்கள், சாய்ந்து கொண்டு zikr செய்வார்கள். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமிகள் எப்படி படைக்கப்பட்டது என்று சிந்திப்பார்கள். சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், வகினா அஸாபன் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பு விடு. இது ரசூலுல்லாஹ்வை அளவைக்குதுண்டா ஏன் நினைக்கிறீங்க? இதை உங்களுக்கு சொல்கிறேன். மூமின்களை பொறுத்தலில் குர்ஆனில் சின்ன ஒரு விஷயத்துக்கு கண்ணீர் போகும். கல்புகள் வஜிலத் குலூபுஹும் இதா துக்ரல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் கல்புகள் துடிக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் இதுக்கு அழுதார்கள்? வானம் பூமியை பற்றி நினைக்கிறேன்னு ஏன் அழுதார்கள்? நீங்கள் இன்றைக்கு ஜும்மா விட்டும் போன பிறகு அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க, அது எவ்வளவு மேலண்டு பாருங்க, பொறைய பாருங்க, தூரத்தில் விளங்குற நட்சத்திரத்தை பாருங்க. இன்றைக்கு ஹை டெக்னாலஜியில் உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான். அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை, அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை. அதுக்கு போக முடியாதென்றான், அது அவ்வளவு தொலைவென்றான். நாசா கொண்டு போய் தன்னுடைய சேட்டலைட்டுகளை எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளை கொண்டு போய் வைக்குது, என்ன சவுண்ட் கேட்குது, மூச்சு விட்டுற மாதிரி சவுண்டை கொண்டு வந்து அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுதான் சத்தம், சத்தம் கேட்குது. இவ்வளவு தொலைவு, இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல. மண்ணை கொண்டு வர்றான், என்னென்ன ஆய்வு பண்றான். உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது. அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளவு பிரம்மாண்டமான அமௌண்ட். என்ன ஸ்பேஸுக்குள்ள நடக்குது என்று மனிதன் துடிக்கிறார். இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? அந்த கல்பு குவாலிஃபைட் ஆகிவிட்டது. 10 ஆண்டுகள் வேதனைக்கு மேல் வேதனைக்கு மேல் வேதனை. தன்னுடைய ஊரு மக்கள் அவரை விரட்டினார்கள். வரக்கத்து பின் நௌஃபல் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஜா அம்மாவுடைய சாச்சாட்ட போறாங்க முதல் தடவை. ரசூலுல்லாஹ் துடிச்சிட்டு போற நேரம் வரக்கத்து பின் நௌஃபல்ட்ட போய் கேட்கறாங்க, என்ன நீங்க வேதங்களை படிச்சவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு? அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னார், உங்கள்ட்ட நாமூஸ் வந்திருந்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தா நீங்க தான் அந்த நபி, பாலைவனத்துக்கு வரக்கூடிய நபி. எல்லா கதையும் சொல்றேன். ஹதீஜா அம்மா பக்கத்துல. பெருமானார் ஒரு கேள்விதான் கேட்டார்கள். அவர் சொன்ன விஷயத்தில் சொன்னார்கள், இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்தா உங்களை விரட்டுவாங்க. பெருமானார் கேட்டார், அவ முஹ்ரிஜியஹும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அசாதிக் என்கிறார்களே, அல்லமீன் என்கிறார்களே, என்னை தலையில தூக்கி வைக்கிறார்களே, இவர்கள் என்னை விரட்டுவார்களா?
இவர்கள் என்னை விரட்டுவார்களா? விரட்டுவார்கள். நீங்க அந்த நபியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த வேதனையும் அனுபவித்தார்கள், விரட்டினார்கள், எல்லாம் பண்ணினார்கள். அல்லாஹ் அவருடைய கல்பை அத்தனையும் தாங்குற கல்பாக அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தார். அந்த நபிக்கு அல்லாஹ் இறக்கேஞ்சி தொழுகை என்பது சாதாரண மட்டும் இல்லை, முனாகஷா, முனாஜா, அல்லாஹ்வோட பேசுறது தான் கிஃப்ட். அல்லாஹ் அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தார். இது அத்தனையும் பார்த்த ரசூலுல்லாஹ் இரவுல அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்லை, அது கிட்ட போனவர் யாரும் இல்லை. அதை கடந்து 7 வானத்துக்கு போய் சிதறத்துல் முன்தஹாவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம், இதுக்கு மேல் யாருமே போனதில்லை, உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார். மனித குலம், மலக்குமார்கள் போகாத இடம், மனித குலம். சஹீஹான செய்தியோட வருகிறது, பெருமானார் மேல போனார் ஆயிஷா நாய், அவ்வளவும் கேட்டுவிட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீங்களா? இல்லையா? இல்ல ஆயிஷா, நல்லாவை பார்க்க அல்லாஹ் என்னோட பேசினான் என்றார்கள். எந்த நபியும் போகாத இடம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கினான் நபியை, அவரை மேலே எடுத்தான், பரிசை கொடுத்தான். என்னோட பேசணுமா உங்க அடியார்கள்? இதை கொண்டு போய் கொடுங்க, 5 வக்து இதை கொடுங்க, என்னோட பேசலாம் என்றான். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பரிசு கொடுத்த நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கேக்க கொண்டு போய் கொடுப்பீங்க. ஒருவர் கல்முனையிலே புரட்சி செஞ்சுட்டாருன்னா மேடை போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க, கிஃப்ட் கொடுப்பீங்க. அல்லாஹ் அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேல கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள், என்னோட பேசலாம், நான் பதில் தருவேன். இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது விட்டு என்னிடம் கையேந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன், அந்த அடியார்களோடு நான் பேசுறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வான லோகத்துக்கு எடுத்தால் அதிசயத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் வைத்து, அதாவது எப்படி ஒரு முட்டை போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாளுடைய வயிறு முட்டை போடுகிற சத்தம் கேட்குது, அழுகிறார், துடிக்குது என்கிறார்கள் தோழர்கள். அவருடைய கண்ணீர் வடியுது. அவர் மகன் ஜனாசாவுக்கு அல்ல, அவருக்கு நடந்த இழப்புகளுக்கு அல்ல, ஊரை விட்டு அவரை ஒதுக்கினார்கள் அதுக்காக வேண்டி அல்ல, அவர்களை கொலை செய்ய வந்தார்கள் அதுக்காக வேண்டி அல்ல, அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு அவர்களால் ஓத முடியவில்லை. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம், அவரால் தாங்க முடியவில்லை, ருக்கூவிலே அழுதார், சுஜூதிலே அழுதார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த அழுகை என்னால் மறக்க முடியாது என்றார். வானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம், அந்த அதிசயம், அல்லாஹ்வுடைய வல்லமை. சாதாரணமாக கூகுள்ல, யூடியூப்ல அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா, இவ்வளவு ஆண்டு பார்க்கிற ஒரு பயம் வருகிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த கல்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அளவில்லை, அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே அவருடைய கண்கள் கலந்து, அதாவது கலங்கி போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குர்ஆனை நீங்கள் படிக்கணும். ரமதான் நமக்கு எட்டி பார்க்கிறது. குர்ஆனை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரென்த்தாக்கலாம். பிரச்சனைகள் வருகிற நேரம் நான் முஸ்லீம் இல்லப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் மாறிடுவார் என்று பயமா இருக்கு. வல்லாஹி சொல்கிறேன், உங்க ஊர் எப்படி எனக்கு தெரியல, கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாயா உடுப்பதை விட்டு விட்டார்கள். யுவதிகள் போகிறார்கள், இவர்கள் டூரிஸ்டுகளா என்று நினைக்கிற அளவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினரா இப்படி நடக்கிறார்கள் நினைக்கிற அளவுக்கு, கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான உடைகளோடு முஸ்லிம் சமுதாயம் திரிகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்புகளை எல்லாம் உறுதி செய்து ஜன்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.